சிந்திக்க மாட்டீங்களா என்று சொல்லி ஒரு சேனல் உண்டு சரியா. அது எனக்கு பேரை கேட்க போக்கல இப்போ சிரிப்பு வர. அவங்க மற்றவங்களுக்கு சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்டு 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 இவங்க ஒரு சொட்டு கூட சிந்திக்காமல் தான் வீடியோ போட்டுது. இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு விளங்கும். நான் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நினச்சேன்னா, இந்த இவங்க நினச்சி கொண்டிருக்கிற என்ன தெரியுமா, இந்த இவரமாய் தான் இவரை போல தான் இந்த அல்லாவுடைய இறைநேசர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற அவுலியாக்களும் இவங்கள தரத்தில் தான் நிற்கிறது. இவங்களுக்கு ஒன்றும் மேலான்னு சொன்னால், இப்போ இவருக்கு இவட அறிவுக்கு படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் அதில் மேலா அந்த அல்லா அவங்களோட மூலமாக எந்த இதுவும் கராமத்தவங்களும் காட்டில அப்படி அந்த எண்ணத்தில் தான் இவர் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறது போல். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள், இப்போ வீடியோ பாருங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போ ஒரு அவுலியான்றவர் உயிரோட இருக்க ஆரம்பிச்சு, உயிரோட தான் இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அப்துல் காதர் ஜெயலானி அவுலியான்னு தானே பேசிக்கிறாங்க. அப்துல் காதர் ஜெயலானி அவங்க இருக்காங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல அருள்கள் புரியட்டும். ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அவர் இப்போ நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க. அப்துல் காதர் ஜெயலானி இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி நிக்க வச்சிட்டோம். நீங்க இங்க இருந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றீங்க, கேக்குமா? உயிரோட இருக்கிறாரு, உயிரோட தான் இருக்கிறாரு, சொன்னா கேக்குமா? கேட்காது. எப்படி? அவர் உயிரோட தான் இருக்காரு, இறந்தே போல. உயிரோட இருக்கும்போது கூட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல வச்சு நீங்க இங்க இருந்து சொன்னா கேட்காது. ஏனென்றால் மணி எல்லாம் எப்படி படிச்சிருக்கான், ஓரளவுக்கு ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒலி இது இருக்கா இல்லையா, அது ஓரளவுக்கு தான் மனிதனுக்கு கேட்கக்கூடிய அளவுல தான் நல்லா படிச்சிருக்காங்க. அவருக்கு நீங்க இங்க இருந்து சொன்னாலே கேட்காதுன்ற பட்சத்துல இந்த வீடியோவில் ஒருத்தரை கூப்பிட்டு சரியா அவட்ட கேட்குறேன். இப்போ அவட்ட செல்றது என்னன்னு சொன்னால், அந்த அப்துல் காதர் ஜிலானியமாங்க அவங்களையும் அதுக்குள்ளுக்கு இழுத்து அப்துல் காதர் ஜிலானியமாங்க இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சுங்களே, அவங்க இந்த இடத்துல இருக்க தூரத்தில் இருக்கிற நீங்கள் இங்கிருந்து அவருக்கு பேசினாங்க விளங்குமா அப்படின்ற ஒரு அந்த கதையை போட்டு பேசுகிறேன் சரியா. இப்போ நான் கேட்குறேன், இப்போ அல்லாஹ் நாடினா எதையும் செய்வான் சரிதானே. அல்லாவுடைய அதுதான் சரி கேட்குறேன்னு சொன்னால் அது அவங்க அதோட இறைநேசர். அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் அந்த கேட்குற இந்த தகுதியாக கொடுக்குறது. அதை இப்போ கேட்குற அதை விடுங்களே. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒன்றிக்கிறேன் சரியா, அதில் ஒரு கேமரா ஒன்றிக்கிறேன். அந்த ஆஃபீஸ்ட ஓனர் வெளிநாட்டில் இருக்கிறேன். இப்போ அந்த ஆஃபீஸ்ட ஓனர் அங்கிருந்து ஃபோனில் பேசினா இங்கே வேலை செய்கிறவங்களும் கேட்கும். அப்போ இந்த காலத்தில் மனுஷனால் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜியை நம்புகிற அந்த மூளை அல்லாவை நம்புறில்லை, அல்லாவோட சக்தியை நம்புறில்லை. அதனால தான் இந்த மாதிரியான கேள்விகள் மைண்டில் உருவாகுறேன்னு சொன்னால் அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறின அர்த்தம். என்ன சொன்னால், இப்போ அல்லாவை எல்லாத்துக்கும் காரணம் அல்லாண்டானா எதையும் செய்வான். இப்போ இவருக்கு எப்படி சொல்கிறோம், அது கேட்காதுன்னு செல்லாதே. ஏன்னா அல்லா நாடுனா கேட்கும். ஏன்னா அல்லா தான் இந்த உலகத்தை படைச்சவன், இந்த அறிவை படைச்சவன், எல்லாமே அல்லா தான். இவட்ட அறிவுக்கு அது படலைன்னு சொன்னால் அப்போ இஸ்லாத்தில் இல்லை, இந்த உலகத்தில் இல்லைன்ற அந்த எண்ணத்தில் தான் இவர் சிந்திக்க மாட்டீங்களா அந்த சேனலோட திறந்து மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது போது நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கொள்ளும் இல்லையா. நான் அதுக்கு இப்போ ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்கிறேன். அவருக்கு செல்ற தானே. இப்போ இங்கேருந்து ஒருத்தர் பேசினா அங்கே கேட்காதுன்னு சொல்கிறேன், எங்கேயோ வைக்கிறது கேட்காதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு நான் சம்பவம் சொல்கிறேன் சரியா. ஹதீஸ், அதுவும் புகாரியில் இருக்கிற ஒரு ஹதீஸை நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவாங்க சும்மா பயான் நடத்தி கொண்டு போக்கல சரியா. திடீரென்று பயான் நடுவில் இருந்து பாட்டு யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் 3 முறை சத்தம் போட்டு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் இந்த ஜும்மா முடிஞ்சு இந்த எல்லாருக்கும் சும்மா இந்த என்ன இது நடந்தேன்ட்டு இதுலேயே கொள்ள 2 நாள் 3 நாளுக்கு போத சாரியா ரலியல்லாஹு சஹாபி சாரியா ரலியல்லாஹு வந்தது போல அவங்கள்ட்ட கேட்டாங்களே என்ன நடந்த அப்படின்ட்டு. அப்புறம் நான் சொன்னால், நான் யுத்தம் செஞ்சு கொண்டிருக்க போகல, யுத்தத்தை பெய்து கொண்டிருக்கல, யுத்தம் செஞ்சு கொண்டிருக்க போகல, திடீரென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சத்தம் என காதுக்கு கேட்ட இந்த ஜாரியா மலை பக்கமாக போம் இல்லை அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்ட அப்படியான்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா. இப்போ என்ன சொல்லவா, இது சஹீஹான ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் அறிவிக்கிறது சரியா. இப்போ இதில் மதீனால இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணவங்க சத்தம் பேசினது எங்கே யுத்தம் செய்ய போன இடத்துல இருக்கிற இந்த ஜாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு காதில் கேட்ட. இது எப்படியும் கேட்ட உங்களோட அறிவு மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்போ அந்த இடத்துல கேட்டு அப்போ அது என்ன பொய்யா, அப்போ அது அப்படி நடக்கிறது கேளவா, அல்ல நானும் நடக்கலவா. இந்த மாதிரியான பொய்களை சொல்லி மக்களை வழி கிடைக்கிறது. நீங்கள் கெட்டு போனது இல்லாமல் மக்களையும் வழி கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியும். ஏன்னா ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட அந்த நேரத்தில் சென்ன மக்களை வழி கிடைக்கிறேன்னு சொல்லி, எந்த முறையில் வழி அடிக்கிறேன்னு சொல்லி, அது மாதிரி தான் இப்போ உங்களை மாதிரியானவங்கிட்ட மூலமாக நல்லவங்களை ஷைத்தான் வழி கெடுத்து கொண்டுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான உங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து அல்லாஹ் நல்லவங்களை பாதுகாக்கணும். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நாள் நாங்கள் துவா கேட்கணும், இந்த மாதிரி ஆட்களுக்கு பாதுகாப்பு கேட்டுத்தேன். இந்த முதல்ல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கொள்ளும். என்ன சொன்னால், இந்த ஷைத்தான்கிட்ட தீங்குலேருந்து பாதுகாப்பு பெறணுமே, அதுக்காக வேண்டி
இந்த மற்றது வந்து என்ன சொல்கிற இப்போ இந்த ஹதீஸை வந்து இப்போ சஹீஹான ஹதீஸ் சரியா நடந்த சம்பவம் உண்டு. இதை வந்து இப்போ உமரதுல்லா அவங்க பேசினது வந்து சாரி தான் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு 1000 கணக்கு கிலோமீட்டருக்கு அப்பா அழிக்கிற ஒரு இடத்துல கேட்குற. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிற? முதல்ல மார்க்கத்தை பற்றி பேச முந்தி தௌபத் பண்ண முந்தி இந்த மாதிரியான எல்லாத்தையும் தேடி படிக்கணும். படித்தது பிறகு தான் நீங்கள் வந்து பேச போகணும். மக்களை அந்த திருத்துறன்னு என்னமா இதில் போகிறதானே அதுக்கு போகணும். அல்லாஹ் நாடினா யாருக்கும் எதையும் இந்த சக்தியும் கொடுப்பான். அது வந்து அவங்களுடைய சக்தி இல்லை, அல்லாஹ்வுடைய சக்தி. நீங்கள் அவங்கள புறக்கணிச்சா, இறைநேசர கராமத்தை புறக்கணிச்சா அல்லாஹ்வுடைய சக்தியை புறக்கணிக்கிறது சமன். ஏன்னா அல்லாஹ்வை சொல்லி யார் என்ன நெருங்கி வருகிறார்களோ அவர்கள் பார்க்கும் பார்வையாக, கேட்கும் காதாக, நடக்கும் காலாக நான் மாறிவிடுவேன்னு சொல்லி. அப்போ அவங்களோட அந்த செயலெல்லாம் வந்து அல்லாஹ்விடம் இருந்து வாரது, அவங்கள நினச்சி செய்கிறதில்ல, அல்லாஹ்விடம் இருந்து வாரது தான் அந்த செயல்கள் இல்லை. சரி, மிச்சம் பேசி நான் பேசிக்கொண்டே போக அடுத்த இன்னும் உண்டு. மற்றது என்ன சொன்ன இன்னொரு வீடியோ இந்த பிள்ளை பண்ணுங்க, இது அதிலே தான் வாரது. அவர் இறந்து விட்டார், உடலிலிருந்து உயிர் பிரிஞ்சு வெளியிலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த ஜனாசா வச்சு ஜனாசா பக்கத்துல காதுக்குள்ள போய் சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. இறந்தவர்களுக்கு வந்து இப்போ உயிரோடு ஈக்கிற போக்கிலேயே தூரத்தில் இருக்கிற காது கேட்குறில்ல. அப்போ இறந்து கபருக்கு போனதுக்கு போகிற மண்ணோட மண்ணானதுக்கு போகிற அவங்களுக்கு எப்படியும் காது கேட்குற? அல்லா அல்லா. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தில் இந்த கொல்லப்பட்ட இந்த காஃபிர்களை பார்த்து இந்த உங்களுடைய சிலைகள் சொன்ன மாதிரி நடந்ததா இல்லாட்டி அல்லாஹ் எதை சொன்னால் அது நடந்தான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இந்த செத்த அந்த காஃபிர்களை பார்த்து கேட்டான். அதுக்கு பிறகு 5 சஹாபாக்கள் கேட்டான், யார் ரசூலுல்லாஹ் செத்த போனம் இவங்களுக்கு எப்படி நீங்கள் பேசுகிறது கேட்குமென்னு சொன்னது பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது சத்தியமாக எங்கே சாதாரண உயிரோடு இருக்கிறவங்கள விட அவங்களுக்கு காது கேட்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த ஹதீஸுக்கு நான் சொல்ல போகிறேன். அப்போ இதெல்லாம் வந்து உங்களோட நீங்கள் தேடலை, உங்களோட அறிவில் இதெல்லாம் படி இல்லையா? முதல்ல நீங்கள் சிந்திங்கோ, அதுக்கு போன மற்றவங்களை சிந்திச்சிங்களான்னு கேளுங்க சரியா? இந்த மாதிரியான மக்களை வழிகெடுத்து மக்களை நரகத் குழியில் தள்ளாமல். மற்ற இன்னொரு ஹதீஸுக்கு என்னென்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஒரு மையத்தை அடக்கிட்டு இந்த அந்த மையத்தை அடக்கினவங்க போகிற காலடி செருப்பு சத்தத்தை கூட வந்து அந்த மையத்துக்கு கேட்குமா. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஃபவர்னதை பாருங்கள், அந்த மையத்துக்கு கேட்குமா. சாதாரண எங்களுக்கு கூட காலடி சத்தம் கேட்குறதில்ல. அப்போ இந்த மாதிரியான நிறைய ஹதீஸ்கள் இருந்தும் இது எல்லாத்தையும் வேணுமண்டு சைத்தான மூலமாக புறக்கணித்து மக்களை வழிகெடுக்கிறதுக்காக இல்லாத ஒன்றை இழுத்து பொய்க்கு ரோட்டாக திரிஞ்சு மக்களை வழிகெடுக்கிறதுக்காக நல்லவங்களையும் இந்த தீய வழியில் எடுத்து கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான இதில் போடியா. இங்கே வந்து யாரும் வந்து அந்த அவுலியாக்கிட்ட போய்த்து கேட்குறில்ல, அடக்கப்பட்டிக்கிறவங்கக்கிட்ட போய்த்து யாருமே கேட்குறில்ல, அவங்களோட மூலமாக தான் அல்லாஹ் கிட்ட கேட்குறேன். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் நெருங்கி வந்தவங்க அல்லாஹ் கேட்கும் காதாக நடக்கும் காலாக எல்லாம் அல்லாஹ் மாறிவிடேன்னு சொல்லி அல்லாஹ்க்கு அழிவில்லை சரியா? அப்போ அந்த மனிதன் இறந்திக்கும். ஆனால் அந்த அவுலியாண்ட அந்த அல்லாஹ் அந்த இடத்துல அந்த இறை நேசர்ன்னு அந்த தரம் வந்து ஒரு நாளும் அறிவில்லை. அவங்க வஃபாத்தானாலும் அவர் இறை நேசத்தான், உயிரோடு இருந்தாலும் இறை நேசத்தான், அவர் இறை நேசத்தான். அப்போ இறை நேசரான அல்லாஹ் வந்து அவங்களோட கேட்கும் காதாக மாறிவிட்டேன்னு சொன்னால் அப்போ வந்து அவங்க மௌத்தா போனால் அப்போ அந்த அல்லாஹ் கேட்குற காதாக இல்லா போகிறோம். அப்போ அல்லாஹ் அந்த இடத்துலேருந்து இல்லா போகிறோம் இல்லை. அல்லாஹ் எப்போவுமே அல்லாஹ் அழியுதில்லை, அல்லாஹ் ஒன்றில் இருந்தேன்னு தான் உறுதியாகிக்கிற. அப்போ நீங்கள் உங்களோட ஒவ்வொரு வசனமும் வந்து இப்போ அல்லாஹ் நீங்கள் தான் சிரிக்கும் பக்கம் இந்த மக்களை வழிகெடுத்து கொண்டு வச்சது. இப்போ நீங்கள் வந்து செல்றதை பார்த்தேன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு வந்து அவுலியாக்களுக்கு அந்த கேட்குற இந்த சக்தி இல்லைன்னு சொன்னால் இப்போ அல்லாஹ்க்கு வந்து சக்தி இல்லைன்ற அர்த்தம் தானே. இப்போ அல்லாஹ் சொல்லி தானே அல்லாஹ்வுடைய இறைநேசருக்கு அந்த இறைநேசர் நெருங்கி வந்தால் நான் கேட்கும் காதாக மாறிவிடேன்னு சொல்லி அப்போ வந்து கேட்குறலேன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்க்கு சக்தி இல்லைன்ற அர்த்தம். அப்போ அந்த இடத்துல சிறுக்கே அப்போ அல்லாவை புறக்கணிச்ச மாதிரி. அப்போ அது அடுத்து அல்லாவுடைய இறைநேசரால் புறக்கணிச்சா அல்லாவோட யுத்தம் செய்கிறதுக்கு சாமானியம். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விளங்குறில்லை, இதெல்லாம் வந்து அவங்களோட அறிவுக்கு படுகிறில்லை. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த மாதிரியான வேலை செய்கிறன்னும் விளங்குறில்லை. மக்களை வழிகெடுக்கிறதுக்காகவா இல்லாட்டி சும்மா அந்த அவங்களோட பொழுதுபோக்குக்கா இல்லாட்டி வந்து அந்த அவங்களோட வியூஸ் போகணும் பண்ணதுக்காகவா ஏர்னிங் வரணும் பண்ணதுக்காக ஃபேமஸ் ஆகணும் பண்ணதுக்காக எதுக்காக செய்கிறன்னு விளங்குறில்லை. ஆனால் ஓட மூலமாக நிறைய மக்கள் வழிகெட்டு கொண்டு தான் போகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரோ ஒருத்தர் போய்த்து இந்த ஜியாரமுனை போய் சுஜூத் செஞ்சுன்னா அது அவருடைய தப்பு. அதுக்காக வந்து முழு சமுதாயத்தையும் வேணுமென்று சீரழிக்கணுறதுக்காக எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறது வந்து அது உங்களுடைய பிழை, அது உங்களுடைய குறை, உங்களுடைய பார்வையில் இருக்கிற குறை சரியா? இப்போ ஒருத்தர் தவறு சொன்னால் அது அவரைத்தான் திருத்தணுமே ஒழிய அவர்தான் தவறு சொல்லணுமே ஒழிய முழு சமுதாயத்தையும் தவறு சொல்வது அது உங்களுடைய பார்வையில் இருக்கிற பிழை. அது இந்த எது சரி நான் தவறாக சொல்லியிருந்தேன் நான் மன்னிச்சிக்கோங்க. என்ன சரி எனக்கு உண்மையில் இதை பார்க்கல கவலை வந்து என்னமோ அவர் வந்து இறைநேசரமிட மாதிரியே இருக்கிறேன்னு நினைக்கிறதால இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.